காக்கா முட்டை, கடைசி விவசாயி இந்த ஒரு தரமான ஒரு படைப்பை கொடுத்த டைரக்டர் நம்ம மணிகண்டன் இப்போ ஒரு வெப் சீரிஸ் ஒன்று கொடுத்துருக்காப்புல. என்ன ஒரு வெப் சீரிஸ்னா முத்து என்கிற காட்டான். இந்த ஒரு வெப் சீரிஸை இப்போ ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்து அவைலபிளாக இருக்குது. சரி, நம்ம மணிகண்டன் அவரை பற்றி நம்ம சொல்லவே இல்லை. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதை அம்சமாக இந்த ஒரு வெப் சீரிஸை எடுத்துருப்பாப்புலேன்னு பார்த்தா, தமிழ் சினிமாவில் வளர்க்கப்பட்ட கதை அம்சமாவது போட்டு ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக இந்த ஒரு வெப் சீரிஸ் எடுத்திருக்காப்புல. இந்த வெப் சீரிஸை பார்க்கும்போது நமக்கு ஒரு கட்டத்தில் வந்து நல்லா கொஞ்சம் ரசிக்க முடியாமல் இருந்துச்சு. ஆனால் தேவையில்லாத 10 எபிசோடாக இந்த வெப் சீரிஸை எடுத்து வச்சிருக்காங்க நம்ம மணிகண்டன். ஆனால் அதை பார்க்கும்போது இந்த வெப் சீரிஸை எடுக்காமல் ஒரே படமாக எடுத்துருக்கலாமே அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா ரொம்ப வளவளன்னு சீன்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் சுருக்கிருக்கலாமே அப்படின்னு நமக்கே தோணுச்சு. சரி, இந்த ஒரு வெப் சீரிஸில் வந்து நம்ம விஜய் சேதுபதியாக இந்த ஒரு மெயின் ஹீரோவாக இருக்காப்புல அப்படின்னு சொல்லிவிட்டு ஹைப்பு கொடுத்து இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது எல்லாமே பார்க்குறதுக்கு ரசிக்க முடியாமல் இருந்துச்சு. தரமான ஒரு செய்ய ஒன்று இந்த வெப் சீரிஸில் இருக்க போது அப்படின்னு நினச்சி போய் பார்த்தா, இந்த ஒரு வெப் சீரிஸில் வந்து நம்ம விஜய் சேதுபதி மெயின் ஹீரோவே கிடையாது. இதில் 2 மெயின் ஹீரோ இருக்காங்க. அந்த 2 மெயின் ஹீரோ யாருன்னா நம்ம சிங்கம்புலி, நம்ம முத்துக்குமார். 2 பேர் தாங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர. இப்படி ஒரு சம்பவத்தை யார் பண்ணா வச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வெப் சீரிஸ் வந்து போலீஸாக இருக்காங்க. அதுக்குலாம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர விசாரணைலாம் பார்க்குறதுக்கு எல்லாமே ரசிக்க முடியாத இருந்துச்சு. இந்த வெப் சீரிஸோட கதையை நம்ம பார்க்கும்போது ஒரு முத்துன்னு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்காங்க. அந்த ஒரு கேரக்டர் நம்ம விஜய் சேதுபதி. எபிசோடு ஸ்டார்டிங்கில் இருந்து ஒரு மலை அடிவாரத்தில் வந்து ஒரு தலை வந்து துண்டிக்கப்பட்ட நிலையில் இருக்குது. ஆனால் உடம்பு வந்து இருக்காது. இந்த துண்டிக்கப்பட்ட தலை வந்து யார் எவருன்னு சொல்லிவிட்டு நம்ம போலீஸார் ஒரு இடம் வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த தலையை வந்து ஃபோட்டோ எடுத்து ஒவ்வொரு ஆள்கிட்ட விசாரிக்க போகும்போது முத்துன்னு தெரிய வருது நம்ம போலீஸாருக்கு. யார் இந்த முத்து அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த 2 நம்ம சிங்கமொழியே நம்ம முத்துக்குமார் சிங்கமொழியும் தேடிக்கிட்டு இருக்காங்க. தேடிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா ஒவ்வொரு தகவலாக நம்ம முத்துக்குமாருக்கு வந்து கிடைக்கும் போகும்போது முத்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆட்டு புழுக்கை அவரும் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவரு அடுத்தடுத்து ஒரு வேலை ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஒரு ஆர்கெஸ்ட்ரா ஒரு ஆடல் வாழ் நிகழ்ச்சியில் வந்து அங்கே வந்து ஒரு டிரைவராகவும் ஒரு கட்டத்தில் வந்து வேலை பார்க்குறாப்புல. அங்கே பார்த்தா இன்னொரு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய அரசியல்வாதிகிட்டையும் வேலை பார்த்துருக்காப்புல. ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்லையும் அவர் வந்து இருந்திருக்காப்புல. அதே சமயம் ஒரு ஸ்பெஷல் சைல்டு இல்லத்தில் வந்து ஒரு மேனேஜராகவும் வேலை பார்த்துருக்காப்புல. இன்னொன்று கேங்ஸ்டராகவும் வேலை பார்த்துருக்காப்புல. இவ்வளோ வேலை பார்த்தாலே உண்மையிலே ஒரு நல்லவரா கெட்டவரா, இவர் எதனால தலை வந்து துண்டிக்கப்பட்ட நிலையில் வந்து அந்த மலை அடிவாரத்தில் வந்து ஒரு தலை வந்து எப்படி கிடந்துச்சு, யார் வெட்டி கொண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முத்துக்குமாரும் நம்ம சிங்கமொழியும் ஒரு கட்டத்தில் விசாரணைலாம் பார்க்கும்போது தக்காளி பார்க்குறதுக்கு எல்லாமே ரசிக்க முடியாமல் நமக்கு ஒரு கட்டத்தில் வந்து என்னடா இது என்னதான் சொல்ல வரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கட்டத்தில் வந்து இரிட்டேட்டிங் அளவுக்கு அவர் யார் எவருன்னு சொல்லிவிட்டு எப்படா ரிவீல் பண்ணுவீங்க, எதனால இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, எல்லா பிஸ்னஸும் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, உண்மையிலே ஒரு நல்லவரா கெட்டவரா. ஏன்னா அந்த ஒரு கிட்ட ஒரு 2 ஏரியாவில் குறிப்பிட்ட 2 ஏரியாலாம் ஒரு கட்டத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காப்புல. அது எதனால சுற்றிக்கிட்டு இருக்காப்புல வச்சுக்கிட்டு இருக்காப்புல. கூட்டமாக இருக்கிற இடத்துல வந்து அவர் வந்து யாரை தேடுறதாகவும் வந்து எதனால கிட்டத்தட்ட ஏற்பட்ட ஒரு அடியாளுக்குலாம் ஒரு கட்டத்தை வந்து தேடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு ஒரு கட்டத்தில் வந்து மண்டை குழம்புற அளவுக்கு இந்த வெப் சீரிஸை வந்து எடுத்து வச்சிருக்காங்க போல கைஸ். அதை பார்க்கும்போது எல்லாரும் பார்க்குறதுக்கு ரசிக்க முடியாமல் இருந்துச்சு. ஆனால் அது லாஸ்ட்டாக ரிவீல் பண்ணுற விஷயம்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கட்டத்தில் வந்து தரமான ஒரு செய்கையாக இருக்குது அந்த சீனை பார்க்கும்போது. அதுக்கப்புறம் நம்ம எப்படி சொல்ல நம்ம சிங்கமொழியும் நம்ம முத்துக்குமார் அவங்க லாஸ்ட்டில் அந்த விஷயத்தை ரிவீல் பண்ணும்போது நம்மளை வச்சு இப்படி ஒரு தரமான ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அழகாக நீட்டாக எலிவேட் பண்ணியிருப்பா. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த வெப் சீரிஸை பார்க்கும்போது நம்ம விஜய் சேதுபதி தலைமை ஒவ்வொரு சீனில் வரும்போது எல்லாம் பார்க்குறதுக்கு தரமான ஒரு ஆக்டிங்கை போட்டு சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்காப்புல. ஆனால் மெயினாக சொல்ல முடியாது இப்போ ஒரு சீனில் வந்து சுருட்டு ஒன்று அடிப்பாப்புல. அந்த சீனில் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாத தான் இருந்துச்சு. ஏகப்பட்ட நடிகர் போட்டாலுமே இந்த வெப் சீரிஸில் வந்து நடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஆக்டிங் வந்து எல்லாம் பார்க்குறதுக்கு ரசிக்க முடியாது இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வெப் சீரிஸில் வந்து மெயினாக இன்னொரு வடிவேல் முருகன் அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒன்று வரும். அவரோட ஆக்டிங் நீங்கள் பார்க்கணுமே கைஸ், வேற லெவலில் ஒரு தரமான ஒரு சிரிப்பு சம்பவமாக போட்டு சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்காப்புல. மனைவியாக நம்ம விஜய் பார்வதி ஒவ்வொரு கட்டத்தை வந்து வேற லலிதா அப்படின்னு ஒரு கேரக்டரில் வந்து சூப்பராக நடிச்சு கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு மாமியாருக்குள்ள பாண்டிங்லாம் பார்க்கும்போது எல்லாமே நமக்கு கடந்து விழுந்திருந்து சிரியக்கூடிய அளவுக்கு அந்த சீன்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்வதி ஆக்டிங் எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு. ஆனால் மெயினாக நம்ம முத்துக்குமார் சிங்கமொழி 2 பேர் பாண்டிங்ஸ் பார்க்குறதுக்கு எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸை வந்து நம்ம சிங்கமொழியும் நம்ம முத்துக்குமாருக்காண்டியும் உள்ள இந்த வெப் சீரிஸை இப்போ கண்டிப்பாக உட்காந்து பாருங்கள். ஏன்னா சூப்பராக அழகாக நடிச்சு வச்சிருப்பாப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாத இருந்துச்சு. பாலாஜி சக்திவேல் அவரோட கேரக்டர் நீங்கள் பாருங்க எப்படி சொல்ற அவர் வர சீனும்லாம் பார்க்குறதுக்கு எல்லாமே சிரிக்க முடியாமல் இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் வந்து அவர் எப்படி சொல்றது ஏகப்பட்ட பேட் வாய்ஸ்லாம் பேசுவாப்புல. அதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு இடத்துல என்னப்பா அசால்ட்டாக பேசிட்டு போகிறாப்புல அப்படியே நமக்கு தோணுச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாது. இந்த வெப்சீரிஸ் எடுத்தால் நம்ம மணிகண்டன்
தலைவன் எப்படி சொல்றது? எல்லாமே ஒரு தரமான ஒரு படைப்ப குடுத்துட்டு, ஆனா இப்படி ஒரு வெப் சீரிஸா வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்கலாமே அப்படிதான் நமக்கே தோணுச்சு. ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு 2 எபிசோடு அதுக்கப்புறம் லாஸ்ட்டு 2 எபிசோடு. இந்த எபிசோடு தாங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா ரசிக்கும்படியா இருந்துச்சு. 3வது எபிசோட்லேருந்து இந்த 8வது எபிசோடு வரைக்கும் நமக்கு பார்க்கறதுக்கு எதனால இப்படிலாம் ரொம்ப போரிங்கா இருக்கிற சீன்லாம் அதிகமா இருக்கிற மாரி தான் இருந்துச்சு. ஆனா, ஃபர்ஸ்ட்டு 2 எபிசோடு, லாஸ்ட் 2 எபிசோடு தக்காளி தரமான ஒரு எபிசோடா இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு கைஸ். கண்டிப்பா இந்த வெப் சீரிஸு ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். ஆனா, இந்த வெப் சீரிஸ வந்து வெப் சீரிஸா எடுக்காம கொஞ்சம் படமா எடுத்துருக்கலாமே அப்படிதான் நமக்கே தோணுச்சு. மித்தபடி ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க முடியாது. ஃபேமிலியோட பார்த்தா கண்டிப்பா செருப்படி கன்ஃபார்மு. ஏன்னா ஏகப்பட்ட பேட் வேர்ட் அதிகமா நம்ம பாலாஜி தீவில் பேசியிருப்பாப்புல. கண்டிப்பா இந்த வெப் சீரிஸை குடும்பத்தை தவிர்த்துட்டு தாராளமாக உட்காந்து பார்க்கலாங்க. ஸோ ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்குற அளவுக்கு இந்த வெப் சீரிஸ் இருக்குது. கண்டிப்பாக அந்த வெப் சீரிஸாக பாருங்கள்.